அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18 தமிழர்கள் மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கிறது. உலக தமிழர்கள் இந்நாளை கருப்பு நாளாக மெழுகுவர்த்தி ஏந்தி அனுசரிக்கிறார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களை ஈவிரக்கமின்றி பல்வேறு நாடுகள் துணையோடு சிங்கள இனவாத அரசு கொன்றொழித்த நாள் இன்று. சிங்கள இனவாத அரசோடு சிங்கள இனவாத கும்பல்களோடு நாங்கள் வாழ விரும்பவில்லை, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு காலகட்டங்களில் அகிம்சையாகவும் கோரிக்கையாகவும் வைத்து போராடிய தமிழீழ மக்கள் 1980களில் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை துவக்கினார்கள். தமிழீழ அரசு அங்கு ஆயுதம் தாங்கிய அந்த நிலையில் உருவாக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இந்த அரசை உருவாக்கி நிர்வகித்தது. உலக நாடுகளோடு ஒப்பிடுகையில் அங்கு தமிழீழ அரசு என்பது பல்வேறு கட்டமைப்புகளோடு மிகச்சிறந்த அரசாக அது உருவாகியிருந்தது. இந்நிலையில்தான் இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக உலக நாடுகளோடு எடுத்து சொல்லி அந்த உலக நாடுகளோடு ஆதரவுகளை திரட்டி சிங்கள இனவாத அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மாபெரும் இன அழிப்புக்கு வழிவகை செய்தது. உலக நாடுகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அவசியத்தை அவர்கள் உற்று நோக்கவில்லை. அவர்களுக்கு இன்றைக்கு சந்தை என்கின்ற வகையில்தான் உலக நாடுகள் மற்ற நாடுகளை அணுகுமே தவிர அவர்களுக்கு அங்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு புரிவதில்லை, அல்லது வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை உள்வாங்குவதற்கு தவிர்த்து விடுகிறார்கள். ஆக இந்த போரானது திட்டமிட்டு இன அழிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் நிகழ்த்தப்பட்டது. லட்சக்கணக்கான தமிழர்களை, குழந்தைகளை, முதியவர்களை கொன்று குவித்து ஒரு மாபெரும் இன அழிப்பை செய்திருக்கிறது சிங்கள இனவாத அரசு. அதற்கு துணை போயிருக்கிறது உலக நாடுகள் பலவும். 2009ஆம் ஆண்டு நடந்த இந்த கடும் துயரச் சம்பவம் இன்றைக்கு 2026 நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளில் அங்கு அந்த தமிழீழத்தில் மிகப்பெரிய ஒடுக்குமுறைகள் தான் நடந்தேறி கொண்டிருக்கிறதே தவிர அம்மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கப்பெறவில்லை. நிரந்தர தீர்வு என்பது அங்கு தனி தமிழீழம் அமைவதுதான் என்று அந்த மக்கள் இன்னும் நம்புகிறார்கள். இந்த போரில் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த அந்த மக்கள் தனித்தமிழீழம் அமைவதற்கான அந்த கோரிக்கையை இன்னும் கைவிடவில்லை. ஒரு போராட்டத்தை, ஒரு லட்சியத்தை பலாத்காரம் கொண்டு ஒடுக்கிவிட முடியாது என்பதையே இந்நிகழ்வு காட்டுகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தனி தமிழீழம்தான் தீர்வு என்கின்ற நிலையை சிங்கள இனவாத அரசு அங்கு நடக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் நமக்கு காட்டுகிறது. ஆகவே தனி தமிழீழத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். இனி எந்த காலத்திற்கும் எப்பொழுதும் சிங்கள இனவாத அரசோடு தமிழர்கள் ஒன்றிணைந்து வாழ முடியாது என்கின்ற நிலையை சிங்கள இனவாத அரசுதான் ஏற்படுத்தியிருந்தது, இப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக எந்த வகையிலும் சிங்கள இனவாத அரசோடு தமிழர்கள் அதிகார பகிர்வோ அரசியலில் அங்கே தனக்கான ஒரு இருப்பை தக்க வைத்து விடலாம் என்கின்ற எண்ணமோ எழுவதற்கு வாய்ப்பு இல்லை.
இவ்விவகாரத்தை உலக நாடுகள் உற்று நோக்க வேண்டும். அங்கு தமிழர்கள் தங்களுடைய இறையாண்மை மிக்க அதிகாரத்தை, ஒரு தனித்த ஆட்சியை அமைப்பதற்கு உலக நாடுகள் துணை நிற்க வேண்டும். இதற்கு தமிழர்கள் ஓரணியிலே நின்று மீண்டும் ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை துவங்குவதற்கு முன்வர வேண்டும். ஆக இந்த மே 18 என்ற நாளை வெறும் சம்பிரதாயமாக நாம் பார்க்காமல், தமிழர்களுக்கு விடுதலை ஏற்படுகின்ற வகையில், தமிழர்களுக்கு விடிவு காலம் ஏற்படுகின்ற வகையில் உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.